ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். டெய்லி யூசிங் சென்டென்சஸ் தான் சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு. அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அது அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படி இல்லாமல் இருக்கலாம், அப்படி கூட நீங்கள் சொல்கிறது தப்பு, அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை இட் மே நாட் பி ஸோ. இட் மே நாட் பி ஸோ அப்படின்னா அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு டவுட்டில் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த சென்டென்ஸ். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை, இந்த மாதிரி சொல்றது எப்படி சொல்வோம்? எனக்கு உடம்பு சரியில்லை, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். நார்மலாக இருக்க மாதிரி இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல், அந்த மாதிரி சொல்றது தான் இந்த சென்டென்ஸ். உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது. என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஐ கேன் டூ. ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஐ கேன் டூ. ஐ கேன் டூ அப்படின்னா நான் செய்வேன், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது. நேரத்துக்கு வர ட்ரை பண்ணு. லேட்டாக வந்துடாத, ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக போகிற மாதிரி இருக்கும், நேரத்தில் வர்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கரெக்ட் டைமுக்கு வந்துடுங்க, டைம் மிஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ட்ரை டு பி ஆன் டைம். ட்ரை டு பி ஆன் டைம் அப்படின்னா டைமுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்துடுங்க, ட்ரை பண்ணுங்கள், டைமுக்குள்ளே வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ட்ரை டு பி ஆன் டைம் சொல்லுவோம். நானும் உன்னுடன் வரேன், நான் உன் கூட வரேன், நானும் உன் கூட வரேன், நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் ஐ வில் கம் வித் யூ. ஐ வில் அப்படின்னா வரேன், ஐ வில் கம் அப்படின்னா வரேன், நான் வரேன், வித் யூனா உன் கூட. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இது எப்படி கேட்போம்? இது நார்மலாக டெய்லி யூஸிங்கில் அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்ன நடந்துச்சு, வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட். கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இது எப்படி சொல்லுவோம்? ஆல்மோஸ்ட் டன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, பக்கம் ஒரு 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஆல்மோஸ்ட் சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது. நான் சீக்கிரம் திரும்பி வரேன், நான் சீக்கிரம் திரும்பி வரேன். இது எப்படி சொல்லுவோம்? நான் சீக்கிரம் வந்துடுறேன், நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றது ஐ வில் பி பேக். ஐ வில் பி பேக் அப்படின்னா நான் திரும்பிடுவேன். சூன் அப்படின்னா சீக்கிரம், நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்றது ஐ வில் பி பேக் சூன். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் முழுசா மறந்துட்டேன், நான் எனக்கு தெரியல, சுத்தமாவே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமா மறந்துட்டேன், முழுசா மறந்துட்டேன். இது எப்படி சொல்லுவோம்? நான் சுத்தமா மறந்துட்டேன், சுத்தமா ஞாபகமே இல்லை. ஐ ஃபோர்கட் கம்ப்ளீட்லி. ஐ ஃபோர்கட் அதாவது ஃபோர்கட். ஃபோர்கெட் அப்படின்னா மறந்துட்டேன், ஃபோர்கட், ஃபோர்காட். ஃபோர்கட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபோர்காட். ஸோ ஐ ஃபோர்காட் கம்ப்ளீட்லி அப்படின்னா முழுசாக மறந்துட்டேன், சுத்தமாக மறந்துட்டேன் அப்படிங்கிறது. மறதி அப்படிங்கிறத ஃபோர்கட்னு சொல்லுவோம். ஃபோர்காட் அப்படின்னா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத ஃபோர்காட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு, உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? அப்கமிங் வீடியோஸில் நிறைய புதுசான கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்.